தாங்குபவர் நான். கருவில் இருந்தே உங்களை தாங்குபவர் நான். உங்கள் முதுமை வரைக்கும் நான் இருப்பேன். நரை வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன். உங்களை உருவாக்கிய நானே தாங்குவேன். அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்துவை தங்கள் தலைவராக கொண்டு 50-60 ஆண்டுகால உலக வாழ்வின் நிறைவு மகிழ்வை கொண்டாடும் எம் அமரவி சகோதரிகளின் நன்றி திருப்பலி கொண்டாட்டத்தை தலைமையில் சிறப்பிக்க வருகை தந்துள்ள மதுரை உயர் மறைமாவட்ட செயலாளர் மேஜர் அருண் பாக்கிசாமி அவர்களையும் அருள் பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் அருள் சகோதரிகளையும் உற்சாக உறவினர்களையும் இந்நன்றி திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இதயமே நன்றி உணர்வுடன் மகிழ்ந்து அர்ப்பணித்து சாதித்த சாதனைகளுக்கும் எதிர்கொண்ட யதார்த்தங்களுக்கும் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்கும் வரங்களுக்கும் இறைவனுக்கு நன்றிகளை மட்டுமே காணிக்கையாக்கி மகிழும் பொன் மணிவிழா சகோதரிகள் 17 பேரையும் அமலவை அவர்களின் பணிகளை பாராட்டி மகிழ்வித்து கௌரவிக்கும் ஆனந்த பெருநாள் என்று எளிமை அன்பில் எளியோருக்கு நற்செய்தி என்பதை உயிர் மூச்சாக்கி நற்செய்தியை முழக்கவிடும் எம் சபையின் வரலாற்று புத்தகத்தில் 60 மற்றும் 50 ஆண்டுகள் கடவழித்து அமலவை வரலாற்றில் புது அத்தியாயத்தை உருவாக்கி கொடுத்தவர்கள் எம் அன்பு சகோதரிகள். தூய் ஆவியின் ஆற்றலால் இறை வார்த்தையின் வல்லமையுடன் சபையின் உண்மையிற்கேற்ப எளிய மனத்தோடு ஏழையான கிறிஸ்துவை பிரதிபலித்தவர்கள். தன்னலம் கருதா உழைப்பால் சீரிய சிந்தனையால் காலத்தின் கட்டாயங்களுக்கு ஏற்ப சபையின் பணிகளில் தாராள மனத்துடன் தம்மை அர்ப்பணித்தவர்கள். அனைத்திலும் இறை மகிமையை நாடி தேடி எல்லோருக்கும் எல்லாமுமாய் தேவையில் இருப்போர், காயப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், ஒடுக்கப்பட்டோர், ஓரங்கட்டப்பட்டோர்களின் உரிமை வாழ்விற்காய் அயராது உழைத்தவர்கள். நலம் தரும் செய்தியை அஞ்சா நெஞ்சத்துடன் அகிலவை ஆச்சரியப்பட வைக்கும் அளவுக்கு உயிர் துடிப்புடன் கரைசாட்சி அன்னையாய், தந்தையாய், நண்பனாய், நல் ஆசானாய், மக்கள் நலன் பெறும் மருத்துவராய், நல் ஆலோசகராய் இருந்து மனிதம் சிறக்க புனிதம் மலர பணிகள் ஆட்சி புது உலகம் படைத்தவர்கள் நம் பாசமிகு அன்பு சகோதரிகள். இந்த பொன்னான நாளை தந்த இறைவனை போற்றுவோம். அமலவை அழைப்பு பெற்ற நாள் முதல் இந்நாள் வரை இனிய நல் மனிதர்கள் இவர்களை சூழ்ந்திருக்க செய்து அற்புதமான பாதுகாப்பை தந்து நற்செய்கள் செய்வதற்கான ஆற்றலை கொடுத்து இவர்களின் செயல்களுக்கு வெற்றியை அளித்து இவர்களின் பணிப்பொழுதில் ஆற்றலாய் வந்து இவர்கள் கலங்கிய போது இவர்களை தேற்றி வழிநடத்திய இறைவன் என் நேரமும் இவர்களை விட்டு நீங்காமல் செயலாற்றிய நேரங்களையும் தருணங்களையும் எண்ணி பார்த்து இந்நன்னாளில் நன்றி கூறுவோம். தொடரும் நாட்களில் இவர்களுக்கு உடல் நலம் பெருகட்டும், மகிழ்ச்சியும் மன நிறைவும் அதிகரிக்கட்டும், இன்பமான நினைவுகள் உருவாகட்டும், முதுமை வரைக்கும் தங்களை தாங்கும் கடவுளில் உள்ள நம்பிக்கை பெருகி வளரட்டும், ஜெப அப்போஸ்தல பணிகளில் நிறைவு காணட்டும், அமைதியான சூழல் உருவாகட்டும். இத்தகைய வாழ்வை இவர்கள் இன்னும் அதிகமாக பெற்றிட அருள் கேட்டு இப்பணியில் இவர்களுக்காய் இணைந்து ஜெபித்து இந்த நன்றி பணியில் இணைவோம். நம் சகோதரிகளை வாழ்த்துவோம். கொடுத்த கல்வியோட நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் நம்முடைய இறைவனிடமும் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Oh
பாடுவோமாக. ஆண்டவரே, நம்பிக்கைக்குரிய இறைவா, உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட கொடையை புதுப்பிக்க 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகளை நிறைவு செய்கின்ற எங்கள் சகோதரிகள் உம்மீது அன்பு கொண்டு நீர் காட்டிய கனிவிறக்கத்திற்காக நன்றி செலுத்த அவர்கள் உம்மை நாடி வந்திருக்கின்றார்கள். அவர்களின் நிறைவான அன்பின் ஆவியை உறுதிப்படுத்தி அவர்கள் ஒவ்வொரு நாளும் உமது ஆட்சிக்கும் மீட்பின் செயலுக்கும் இந்த ஆர்வத்துடன் பணிபுரிய அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து அதிகாரம் 12 திருவசனங்கள் 1 முதல் 6 முடிய. ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி சொல்வேன். இறைவன் என் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன். நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே பாடுவேன். என் மீட்பும் அவரே. மீட்பரும் ஊற்றுகளிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு கண்ணீர் முகந்து கொள்வீர்கள். அந்நாளில் நீங்கள் சொல்வதாவது: ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் திருப்பெயரை போற்றுங்கள். மக்கள் இனங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள். அவரது திருப்பெயர் உயர்ந்த என பறைசாற்றுங்கள். ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள். ஏனெனில் அவர் மாட்சியும் செயல்களை புரிந்துள்ளார். அனைத்துலகும் இதை அறிந்து கொள்வதாக. சீயோனில் குடியிருப்போரே, ஆர்ப்பரித்து அக்களியுங்கள். இஸ்ராயேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகிறார். இஸ்ராயேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவரை போற்றி
அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 3 முதல் 9 முடிய. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடும் யாவருக்கும் நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாகுக. இயேசு கிறிஸ்துவை நமக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் ஆண்டவர். கிறிஸ்து இயேசுவின் வழியாக நீங்கள் பெற்றுக்கொண்ட இறை அறையை முடித்து உங்களை நேர்ந்து என் கடவுளுக்கு என்றும் நன்றி செலுத்துகிறேன். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பெற்று சொல் வன்மையும் நிறை அறிவும் பெற்று எல்லா வகையிலும் தந்தர்களானீர்கள். மேலும் கிறிஸ்துவை பற்றிய சான்று உங்களால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்காக காத்திருக்கும் உங்களுக்கும் அருட்படையில் எதிலும் குறையே இல்லை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாளில் நீங்கள் குறை சொல்லுக்கு ஆளாக இருக்க வேண்டும். அவர் உங்களை இறுதி வரை உறுதிப்படுத்துவார். அவர் நம்பிக்கைக்குரியவர். தன் மகனும் தம் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நட்புறவில் பங்கு பெற உங்களை அவர் அழைத்துள்ளார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 5 முதல் 12 முடிய. நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடன் நான் அவருடன் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கொடியைப் போல தரித்து எரியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கொடிகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுடன் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நான் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்கள் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களோடு இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை.
ஆண்டவரின் அருள்வாக்கு. எங்கள் அன்பு தந்தை இறைவா, இன்று எங்கள் சகோதரிகள் 60 ஆண்டுகளை 50 ஆண்டுகளை துறவு வாழ்க்கையிலே கடந்து உமது சன்னிதானத்திலே மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு கூடியிருக்கின்ற இவ்வேளையில் நாங்கள் அனைவரும் அவர்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கின்ற வேளையில் எங்களுடைய மன்றாட்டுக்களையும் எங்களுடைய ஜெபங்களையும் இப்பொழுது நம்பிக்கையோடு உம்மிடத்திலே எடுத்து கூறுகின்றோம். ஞானத்தின் ஊற்றும் உறவிடுமான எங்கள் கடவுளே, தாயாம் திருச்சபை தன்னகத்தை கொண்டுள்ள எல்லா அருள் வளங்களுக்காகவும் கொடைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம். இப்புனித நாளில் எம் அன்புக்குரிய திருத்தந்தை பிரான்சிஸ் ஆயர்கள், மேலும் இன்றைய நாளில் விழா திருப்பலியை நிறைவேற்றும் எம் பேராயர் மேதகு அந்தோணி பாப்புசாமி, ஏனைய குருக்கள், துறவிகள் மற்றும் இறைமக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். காயப்பட்ட தூசி படிந்த திருச்சபையை நான் காண விழுகிறேன் என்ற பிரான்சிஸ் திருத்தந்தை அவர்களின் அறைகூவலுக்கு ஏற்ப திருச்சபையின் பணியாளர்களாகிய அனைவரும் இயேசுவின் வழியாய் ஏழைகளின் வழியை தங்கள் வாழ்வு நெறியாக கொண்டு ஏழை எளியோரின் தாயாம் திருச்சபையை காணும் ஞான மேய்ப்பர்களாக திகழவும், தலைவர் வந்து பார்க்கும்போது தன் பணியை செய்து கொண்டிருக்கும் நம்பத்தகுந்த பணியாளர்களாக இவர்கள் விளங்கிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, மனிதர் எல்லாரும் இன்புற்று வாழ அழகுற நீர் அமைத்தளித்த இந்த உலகம், அதன் இதயமாக இயங்கும் இயற்கை, இவற்றிலிருந்து நாங்கள் அனுபவிக்கும் அத்தனை அற்புதங்களுக்காகவும் நன்றி கூறுகிறோம். அதே வேளையில் இன்று நாங்கள் வாழும் உலகில், குறிப்பாக எம் இந்திய திருநாட்டில் கொள்ளை நோய் போல் உலவி வரும் தீமையான ஆட்சி அதிகாரங்கள், கார்ப்பரேட் நிறுவன ஆதிக்கம், பொய்யான நீதித்துறைகள், எம்மை அச்சுறுத்தும் இயற்கை சீற்றங்கள், ஏழை எளியோரின் விவசாயிகளின் வாழ்வை சமாதியாக்கும் வன்கொடுமைகள் அனைத்தையும் உம் அருள் வல்லமையால் அகற்றி நாட்டில் அன்பு, அமைதி, சமத்துவம், உண்மை, நன்மை நிலவச் செய்யவும், தீமையின் மீது நாட்டம் கொள்கின்ற தலைவர்களை அல்ல, மக்களின் நலனில் அக்கறை கொண்டு உண்மை தியாகத்தோடு உழைக்கும் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் ஞானத்தை எம் நாட்டு மக்களுக்கு தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, எம் சபைக்கு நீர் ஆற்றிய எல்லா அருள் வரங்களுக்காக நன்றி கூறுகின்றோம். எம் அமல சபை என்னும் உடலின் அங்கத்தினர் அனைவரும் அதன் தனிவரத்தை ஊற்றை மறந்துவிடாது, அதில்தான் எங்கள் வாழ்வுக்கான சபைக்கான உயிர் அணுவும் ஆற்றலும் அடங்கியிருக்கின்றது என்பதை உணர்ந்து, இளையோர் முதல் மூத்தோர் வரை அனைவரும் தங்கள் வாழ்வு முறையால் பணியால் எம் அமலவையை எப்போதும் உயிருள்ள இயக்கமாக இயங்க தேவையான ஞானத்தை பிரம்மாணிக்கத்தை தாரும். உலகம் சொல்வதை அல்ல, நீர் சொல்வதை கேட்டு ஒரே தலைவராகிய உமக்கு மட்டும் உண்மையோடு நேர்மையோடு உள்ளத்தில் மாசின்மையோடு பஞ்சம்பட்டியின் எளிமையோடு ஊழியம் செய்ய தேவையான அருள் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்கள் மேல் ஆசி பொழிந்துள்ளார் எனும் ஆசி மொழிக்கு ஏற்ப அன்பு இறைவா, இன்று தம் பொன்மணி விழாக்களை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு சிறப்பிக்கும் எம் அன்பு சகோதரிகளை உம் திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்களை படைத்த நாள் முதல் இந்நாள் வரை இவர்களின் அன்பனாய், நண்பனாய், உறுதியான பாதுகாப்பாய், வலிமைமிக்க துணையாய், வெப்பத்தில் மறைவிடமாய், வெயிலில் நிழலாய், தடுமாற்றத்தில் ஊன்றுகோலாய், வீழ்ச்சியில் அரணாய் இருந்து உம் கண்ணின் மணியாய் காத்து வாழ வைத்த உம் பேரருள், பேரன்பு, பெருங்கருணை நினைத்து உம்மை போற்றி உமக்கு நன்றி கூறுகிறோம். கடந்து வந்த துறவு பயணத்தில் உமது அருளோடு உமது மகிமைக்காய் உழைத்த இவர்களுக்கு தொடரும் வாழ்வில் உமது உடனிருப்பு உரம் சேர்த்திடவும், இவர்களால் பலர் வரம் பல பெற்றிடவும் உடல் மன ஆற்றல் தந்து இவர்களை வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
எங்கள் ஆன்மாவின் ஆதாரமான இறைவா, இங்கே கூடி வந்துள்ள இறைமக்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்கிறோம். பொது குருத்துவத்தின் பங்காளிகளாய் வாழ்ந்து வரும் இவர்கள் உண்மை அன்பினை உலகிற்கு தங்கள் வாழ்வால் எடுத்து கூறும் நல்சான்றுகளாய் வாழ அருள்தாரும். இவர்களின் தேவைகளை நிறைவு செய்யும். இவர்கள் செய்யும் தொழிலில் முன்னேற்றம் கண்டு வாழ்வில் வளமடைய வரமருளும். திருக்குடும்பத்தில் விளங்கிய அன்பு, சமாதானம், மகிழ்ச்சி இவர்கள் வாழும் குடும்பங்களிலும் நிலைவிட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அளவில்லா அன்பையும் வரையில்லா வரங்களையும் வாரி வழங்கும் வள்ளலே, இன்று பொன் மணிவிழா காணும் சகோதரிகளின் பெற்றோர்களுக்காய் வேண்டுகிறோம். பின்னக பேரின்பத்தை அருளிடவும் இவர்களின் உடன் பிறப்புகள், குடும்ப உறுப்பினர்கள் இவர்களுக்கு தேவையான உடல் நலம், உள்ள பலம், மனித வளம், அருள் செல்வம், பொருள் செல்வம் தந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தையே இறைவாம், நீர் இரக்கமும் கனிவும் உள்ளவர். எங்களுடைய தேவைகளை அறிந்து நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே அதை நிறைவு செய்கின்ற அருமையான தந்தையாக இருக்கின்றீர். நாங்கள் மனிதர்கள் என்ற முறையில் எங்களுடைய வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ப எழுகின்ற ஒரு சிலவற்றை உம்மிடத்திலே தேவைகளாக, ஜெபங்களாக, மன்றாட்டுகளாக எழுப்பியிருக்கின்றோம். இவற்றை எங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அல்ல, நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப நிறைவு செய்து எங்களுடைய வாழ்வானது என்றுமே உம்மில் வேரூன்றிய வாழ்வாகவும், உம்மீது நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை என்றுமே ஆழப்படுத்தக்கூடிய வாழ்வாகவும் அமைய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, 60 ஆண்டுகளை 50 ஆண்டுகளை தங்களது துறவு வாழ்வில் கொண்டாடும் எங்கள் சகோதரிகள் இன்று புதுப்பித்து உறுதிப்படுத்த விரும்பும் தங்களது அர்ப்பணத்தை எங்கள் காணிக்கைகளோடு ஏற்றருளும். தூய ஆவியாரின் ஆற்றலால் அன்பு திருமகனின் சாயலுக்கு அவர்கள் மென்மேலும் ஒத்திருக்க கனிவுடன் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வாடாமலராய் புனித கன்னியிடமிருந்து தோன்றிய எங்கள் ஆண்டவர் தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர் என்று மொழிந்து தம் வாழ்க்கையினால் கற்பின் மாண்பினை விளங்கச் செய்தார். அவர் என்றும் உமது திருவுளத்தை நிறைவேற்ற கருத்தாயிருந்து எங்களுக்காக சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து முற்றும் உமக்கு உகந்த பலி பொருளாக தம்மையே ஒப்பு கொடுக்க திருவுளமானார். பொருட்டு இவ்வுலகில் அனைத்தையும் துறந்து தங்களை இழந்து மாண்புக்கு உரிய உமக்கு ஊழியம் புரிவதற்காக அவர் இவர்களை நேர்ந்தளித்தார். இவர்கள் செல்வத்தை விண்ணகத்தில் அடைவார்கள் எனவும் உறுதியளித்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி பாப்புசாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும், குறிப்பாக இன்று ஜூபிலி விழா கொண்டாடுகின்ற அருட்சகோதரிகள் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயாரான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர்
ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியோம் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைமகன் இயேசு வழங்கக்கூடிய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம் திருவுடலும் திரு ரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் அளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். அவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும்
அவருக்கு பிரமாணிக்கமாக இருக்கவும் இந்த சகோதரிகள் எவ்வாறு தங்களுடைய வாழ்க்கையில் 50 ஆண்டுகளாக 60 ஆண்டுகளாக அந்த இறைவன் ஒருவனையே பற்றி கொண்டு அந்த பற்றுக்கோட்டை விட்டு விடாமல் தொடர்ந்து தங்களுடைய வாழ்க்கையில் இன்பத்திலும் துன்பத்திலும் அந்த இறைவன் ஒருவனையே பற்றி கொண்டு வாழ்ந்து இன்று தங்களுடைய இந்த யூபிலியை கொண்டாடுகின்றார்களோ அவர்களைப் போன்று நம்முடைய வாழ்விலும் நாம் நம்பிக்கையை ஆழப்படுத்துகின்றவர்களாக அந்த நம்பிக்கையிலிருந்து நெறி பிறழாது வாழ்கின்றவர்களாக வாழ நமக்கு இன்று அழைப்பு விடுப்பவர் அவருடைய திருவிருந்து கலைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரை தகுதியற்றவன் ஆனால் ஒரு ஆன்மா நலமடையும். என்னை ஆசீர்வதித்து உமது நிறைய அருளை
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மகிழ்ச்சிக்குரிய இந்த அந்த நாளில் நீர் எங்களுக்கு அளித்தவும் திருமகனின் உடலிலும் இரத்தத்திலும் நாங்கள் பங்கு பெற்றுள்ளோம். இவ்வாறு விண்ணக உணவாலும் பானத்தாலும் புதுப்பிக்கப்பட்ட 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகளை நிறைவு செய்கின்ற எங்கள் சகோதரிகள் ஏற்கனவே உம்மை நோக்கி தொடங்கியுள்ள பயணத்தை மகிழ்வுடன் தொடர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவருடைய பெயர் போற்றப்படுவதாக. இன்றும் என்றும் போற்றப்படுவதாக. ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். நல்லுணர்வுகளை தூண்டி எழுப்பும் இறைவன் நல்லெண்ணங்களில் உங்களை நிலைத்திருக்கச் செய்து உண்மையுடன் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்தி நீங்கள் வாக்களித்தவற்றில் நிலைத்திருக்க செய்வாராக. நீங்கள் தேர்ந்தெடுத்துள்ள ஒடுக்கமான வழியில் உங்கள் சகோதர சகோதரிகளுடைய சுமைகளை அக்களிப்போடு தாங்கிக் கொண்டு கிறிஸ்து தரும் மகிழ்ச்சியில் விரைந்து செல்ல இறைவன் உங்களுக்கு அருள் புரிவாராக. ஆண்டவர் பெயரால் ஒன்று கூடியிருக்கும் உங்களை இறைவன் தமது பேரன்பினால் ஒரே குடும்பமாக்கி அது கிறிஸ்துவின் அன்புக்கு எடுத்துக்காட்டாக விளங்கிட செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் இத்திருநிகழ்வுகளுக்காக இங்கே கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. இறைவனுக்கு அர்ப்பணமுள்ளவர்களாக வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.